என்ன நம்ம கூட ஜாலியாக ரைடு கீடு வந்துட்டு நான் அதுக்குள்ளே வந்து டிடிவின்னு வச்சுருக்கேன் இப்போ லாகு. அதுக்கப்புறம் டிடிவிசின்னு வச்சுருவேன். டிடிசிவின்னு வச்சுருவேன். அதுக்கடுத்து அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ட்ராவல் கப்புள்ஸ் லாகுன்னு போட்டுருவேன் நான். நம்ம டிடிவி வச்சதுனால பசங்க கூடயே சுற்றிட்டு இருக்கோம். நம்மளுக்கும் ஒரு பொண்ணுக்கு இன்னொரு மாட்டுச்சுன்னா தரமாக இருக்கும். நம்மளும் ஜாலியாக பொண்ணு கூட ரைடு போகிறது, வீடியோ எடுத்து போகிறது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நம்ம வாழ்க்கை எங்கே கடவுள் அந்த மாதிரி எழுதி வச்சுட்டு இருக்கான். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஒரே மூஞ்சில தான் வந்து அடிக்குது. தம்பி கேம்லாம் விளையாடாத. அப்படி போட்ட நான் ஹெல்ப் பண்ணா வந்தேன். தேங்க்ஸ்ரா. டேய் அந்த மாதிரிலாம் ஃபோன் பேசிட்டு போகிறவங்களெல்லாம் வந்து மெயினாக பிடிச்சி அடின்னு அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சடனாக பஸ்ஸு நிப்பாட்டான்னா என்ன பண்ணுறது அவனை? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகலாம். நம்ம இப்போ மெயினாக எடிட்டர் வீட்டாண்ட போயிட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அது ஃபஸ்ட்டு மெயினாக வந்து கேமராமேனை எடுத்துன்னு போய் விட்டு வரணும். கேமராமேனை விட்டு வரலன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேமராவே இல்லை. நான் லாக் பண்ணுறேன், எடிட்டர் வேலை எடிட்டர் பண்ணுறான், கேமரா வேலையை அவன் பண்ணுறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மூடி நீ பஸ்ஸில் போயிடுறான்னுறோம். அதனாலே அவன் கேமராவை பண்ண மாட்டேன்றான். என்ன பண்ணுறது? வாங்க நம்ம போகலாம். போயிட்டு கேமராமேனை விட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே டைம் 3 ஆயிடுது. எடிட்டரோட வீடுனா பரவாயில்ல, இன்சைடே போயிடலாம் ஜம்முன்னு. ஆனால் என்ன கேமராமேன் வீடெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வண்டி லேடிஸ் கிட்டலாம் குத்தாமப்பா. அவங்கவுங்க வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், மதர்கிட்ட, உங்கள் ஒய்ஃப் கிட்டலாம் இது மாதிரிலாம் வண்டியெல்லாம் குத்தாமிக்காதீங்க. பாருங்கள் சடனாக பிரேக் வச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வழியாக போயிட்டு எவ்வளோ தூரம் போகணுன்னு வாங்க காமிக்கிறவனுக்கு. கேமராமேன்னா தலைவலியே வந்து அவர்லாம் நிம்மதியாக கேமராமேனை தூக்கிட்டு போகிறேன் நான். வேறு யாருன்னா வந்தீங்கன்னா உங்கள் இதுலேருந்து அவங்கள வச்சுக்க போகிறேன் கேமராமேனா. இந்த கேமராமேன்லாம் வேஸ்ட். அவர் எடுத்துன்னு போய் வீட்டாண்ட விட்றது, மறுபடியும் ரிட்டன் கூட்டின்னு அவர் காலேஜுக்கார கூட்டின்னு போனோம். நேற்று நான் ஒரு ரேப்பிட்டோ ஓட்டியிருந்தேன்னா நான் மாதத்துக்கு கிட்டக்கிட்ட ஒரு 10K வந்து சம்பாதிச்சிருப்பேன். கேமராமேன் ஒன்றுமே வாங்கி தர மாட்டேன்றார் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது?
அதனால தான் இன்றைக்கி கேமராமேன் வீட்லேயே வந்து இருக்கலான்னு பிளான் போட்டிருக்கோம். வாங்க அது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். கேமராமேன்லாம் எப்படி தெரியுமா? சரி ஓகே, நான் இதோட நாளைக்கு வரேன், என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோ, உனக்கு லாக் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர சொல்ல ஒரு லாக் எடுத்து கொடுத்துட்டு நான் வந்துடுறேன் வந்துடுவான் கேமராமேன்லாம். என்ன பண்ணுறது கேமராமேனை? இந்த பாருங்கள், இந்த மாதிரிலாம் கூட்டம் குழியுமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? பாடி எப்படியே கிளியராக இருக்குது. இந்த இடத்துலலாம் பாருங்கள், தலையெல்லாம் குஞ்சிக்குங்க. இந்த இடத்துலலாம் பொறுமையாக போனோம், ஏன்னா பின்னாடி எடிட்டர் உட்காந்து இருக்கார். தாத்தா ஐயோ, நம்ம கலாய்க்கு வரக்கூடாது. வேறு மாலை போட்டிருக்கோம், அதை நம்ம மறந்துட்டு லாகில் வந்தாலே நம்ம ஜாலியாக பேசிடுறோம். நான் இருங்க ஒரே ஒரு நாள், இன்றைக்கி ஒரு நாள் தாக்கு பிடிச்சேன்னு வச்சுக்கிங்களேன், அதோட நாலுலேருந்து எவெல்லாம் என்னை கலாய்ச்சானோ காலேஜில், ஏன்னா நாலுலேருந்து வர காலேஜ் லீவு. ஃப்ரெண்ட்ஸ், அவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஜோபி. அவன் வேறடி எங்கே உட்கார்றா? ஃப்ரெண்ட்ஸ், அங்கே கடைசியில் வந்து கேமராமேன் தவிச்சுன்னு இருக்கார். லாஸ்ட்டில் தான் உட்காந்து வீடியோ எடுத்துன்னு இருக்கார் கேமராமேனு. என்ன பண்ணுறதுன்னே தெரில அவனை. பாருங்கள், அவன் வீடு கட்ட சொன்னால் எடுத்துன்னு போய் ஆற்றுல கீத்துல கட்டி வச்சுட்டு இருக்கான். நம்ம வாங்க, நம்ம லாக் பண்ணி அவனை எடுத்துன்னு போய் வீட்டாண்டு விட்டு நம்ம ஜாலியாக போகலாம் வீட்டுக்கு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் பண்ண அலப்பறைக்கு நான் இது இந்த மாதிரிலாம் யாருன்னா வண்டி ஓட்டுவாங்களா சொல்லுங்கள்? ஆனால் ஒரு செகண்டுக்கு அப்படியே பயந்துட்டேன் நான். தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் வந்து வீர சாகசம் பண்ணுறேன், அத்தை பண்ணுறேன், இத்தை பண்ணுறேன்ட்டு எதுவும் பண்ணாதீங்க. வண்டி எதுக்கு கொடுத்துருக்காங்க? வண்டி ஓட்டணுமா, எமர்ஜென்சி ஒரு இடத்துக்கு எடுத்துன்னு போகணுமா? நான் இண்டிகேட்டர் பண்ணா எமர்ஜென்சியாக ஒரு இடத்துக்கு எடுத்துன்னு போகணும் அப்படின்னா தான் அதுக்கோசம் தான் வண்டியே. நம்ம அந்த வண்டியை வச்சுன்னு என்னென்ன அலப்பறை கொடுக்குறோம் சொல்லுங்கள்? பொண்ணுக்கு முன்னாடி எடுத்துன்னு போய் கெத்து காட்டுறது, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு வண்டியை எடுத்துகிட்டு நான் ஒரு லைனாக ஒரு காலேஜ் பொண்ணு நின்றுட்டு இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி எடுத்துன்னு போய் நீங்கள் கெத்து காட்டினீங்கன்னா அது பெருமை இல்லை. நீங்கள் கீழே விழுந்து வாரி என்ன, அதுக்கப்புறம் கீழே விழுந்து வாரினீங்கன்னா அதுக்கப்புறம் தெரியும் யார் உங்களை பார்ப்பாங்க. நம்ம எத்தனை பொண்ணுங்க முன்னாடி கெத்து காமிச்சோம் இப்போன்றது அப்புறம் தெரியும். எவனும் ஒருத்தனும் அது பார்க்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸுன்னா மிஞ்சி போனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஓகேங்களா? மச்சான் போ மச்சான்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தனும் வரமாட்டான். உயிர்ந்தா கூட சரி வந்து தூக்கி விட்டு ஆம்புலன்ஸ் வரையும் ஏற்றி விடுவானே தவிர எவனும் வரவே மாட்டான். நான்லாம் வந்து அதெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கேன், ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், வண்டியை வச்சு எந்த ஒரு வீர விளையாட்டும் விளையாடாதீங்க. போனோமா வண்டி எடுத்துன்னு ஒரு எமர்ஜென்சி இப்போது
காலேஜுக்கு போகிறீங்களா வண்டி எடுத்துகிட்டு போங்க, டீசெண்டாக போயிட்டு டீசெண்டாக வாங்க. நான்லாம் வந்து வண்டி எடுத்த ஒரு மாதத்துலேயே 3 மாதத்துலேயே என்னவோ நான் கீழே விட்டேன் திருப்பதியில் எங்கள் பாட்டி வீட்டாண்ட. என்ன எங்கள் அம்மா எங்கள் பாட்டி இவங்க தான் வந்து என்னை பார்த்தாங்க. ஏபி எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து மெயினாக வந்தாங்க. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் முஸ்லீமு, அவர் தான் வந்து மெயினாக வந்தது. அதனால் தயவு செஞ்சு வண்டின்றது மட்டும் யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. கொடுங்க, இது வரைக்கும் போயிட்டு வர அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பேசுனதில் எடிட்ரு வீடியோ வந்துச்சு, கேமராமேன் வீடியோ வந்துச்சு. சாரி கேமராமேன் பார்த்துக்குங்க, இவர் தான் கேமராமேனு. இப்போ கேமராமேன் என்ன பண்ணிட்டாரு, எடிட்டர்கிட்ட கொடுத்துட்டாரு ஃபோனை. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சின்னு நான் படுறேன் பாடுங்க, இந்த மாதிரியான கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். பாய் சொல்லிடலாம் நம்ம. கேமராமேன் பாய்.